மீனா, என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஒண்ணு இல்லாமல எப்படி உட்காந்துருக்க? இந்த வீட்டுல உட்கார்றது கூட சுதந்திரம் இல்லையா? உட்காரலாமா பாரு? பாரு, ஒரு விஷயத்தை கொஞ்ச நீயும் நானும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கு. நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. எப்பவும் இந்த வாக்கிங்க கூட நம்ம வீட்டு மொட்டை மாடியில நாம பண்ணியிருக்கோம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு நடந்திருக்கோம். ஆனா அதை இப்ப நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல மீனா இருக்கா. அவன் நமக்கு குறுக்க வந்துட்டான்னு தானே நினைக்கிறீங்க? என்ன நீ கரெக்டா புரிஞ்சுட்ட பாரு. நான் மீனாவை குத்தம் சொல்ல. நீ கன்சீவ் ஆயிருக்கு இந்த நேரத்துல ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டா உரிமையோட உன்னை பாத்துக்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. நானா தானங்க மீனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் அவளோட நல்லதுக்காக தானே. மீனாவை பொறுத்த வரைக்கும் அவ என்னோட பர்சனல் விஷயத்துல அந்த அளவுக்கு தலையிட மாட்டா. ஆனா அவளோட பர்சனல் விஷயத்துல ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறான். அதனாலதான் நமக்கு இடையில இந்த இடைவெளி ஏற்பட்டிருக்கு. இது ஒரு மாயை தாங்க. நாம மட்டும் தெளிவா இருந்தோம்னா இந்த மாயையோ இடைவெளியோ நம்மளை எதுவும் செய்ய முடியாது. பாரு, நீ ரொம்ப நேரம் திங்க் பண்ணி கத்துக்கிட்டே பாரு. நான் எது சொன்னாலும் அதுக்கு கரெக்டா ஒரு ஆன்சர் வச்சிருக்க. உன்கிட்ட இருந்து வர வார்த்தை இனிமையா இருக்கு. ஆனா வாதம் கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. இது கூட ஒரு சாமர்த்தியம் தான். அம்படியா பொண்டாட்டியும் இங்க என்ன ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கோம். என்னன்னு போய் கேட்டா எனக்கு பைத்தியம்னு சொல்லுவா. இரு இரு இதை கண்டுபிடிக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்க. அழகான வீடு, நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வினோத், எதை வேணாலும் வாங்கி அனுபவிக்கிற அளவுக்கு வசதி. இதெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நீங்க தானங்க. அது மட்டும் இல்லாம என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன அனுசரிச்சு போறீங்களே, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வேற என்னங்க வேணும்? சொல்ல போனா நான் கேட்டதுக்கு மேல, நான் எதிர்பார்த்ததை விட நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் பாரு. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த வார்த்தையே போதும். இந்த நிமிஷமே நான் இறந்துட்டா கூட உன்னை சந்தோஷமா வாழ வச்சு திருப்தியோட போய் சேர்ந்துருவேன். என்னங்க இது, இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்பதான் ஒரு புது உயிர் வந்திருக்கு, அதுக்குள்ள சாவதுன்னு ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. இது பாருங்க, உங்களுக்கு எனக்கோ அவ்வளவு சீக்கிரத்துல சாவு வராதுங்க. நாம ரொம்ப வருஷத்துக்கு ஒன்னா இருப்போம். நாம யாருக்குமே மனசறிஞ்சு ஒரு பாவமும் செஞ்சது இல்லையங்க. எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணம்னு நீங்க படிச்சது இல்லையா?
இத பாருங்க, இனிமே விளையாட்டு கூட இத பத்தி பேசக்கூடாது என்ன? சரி பாரு, வா போலாம். லாரி ஸ்ட்ரைக்குன்னதும் விலையை ஏத்திடுறாங்க. ஆனா ஸ்ட்ரைக் முடிஞ்சதும் விலையை குறைக்கிறதே கிடையாது. என்னம்மா காய் வாங்கிட்டு வரியா? ஆமா மாமி. என்னடி என்னை பார்த்தா உனக்கு என்ன பயமா இருக்கா? எனக்கு ஒன்றும் பைத்தியம் கிடையாது. யாரையாவது தெரிஞ்சவளை பார்த்தா கொஞ்சம் லொடலொடன்னு பேசுவேன், அவ்வளோதான். சாரி மாமி. அதான் அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்போ கூட அம்மா உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன, பரவாயில்ல விடு. ஆமா, முன்னெல்லாம் இந்த காய்கறியை பாரு தானே வாங்கிட்டு இருப்பா, இப்போ நீ வாங்கிட்டு போற? அது வந்து மாமி, எல்லாம் தெரியும்டிம்மா. ஆத்துக்கு வந்த விருந்தாளிய நன்னா வேலை வாங்கிட்டு அவ என்னடன சிவா கூட சேர்ந்து பார்க்கல உட்காந்துண்டு ஜாலியா பொழுத போக்கின்னு இருக்கா. என்ன மாமி சொல்றீங்க? ஆமாண்டிம்மா, இப்பதான் பார்வையும் சிவாவையும் பார்க்கல பார்த்துட்டு வரேன். அவ்வளோ பெரிய வீடு இருக்கிறச்ச எதுக்கு பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாளோ எனக்கு தெரியலடிம்மா. ஆத்துலேருந்து புறப்படுறப்போ 2 பேரும் தனித்தனியா போறா. தெருமணிக்கு போனதும் 2 பேரும் சேர்ந்து ஒன்னா கார்ல போறாளே, எதுக்கு அப்படி செய்யணும்? நான் ஒருத்தி ஆத்துல விருந்தாளியா வந்திருக்கிறவகிட்ட போய் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கேன் பார். இவ எதுக்கு இப்படி டென்ஷனா போறா? 3 பேரும் சேர்ந்து என்ன நன்னா குழப்பறா போ.
ஆத்துக்கு வந்த விருந்தாளிய நன்னா வேலை வாங்கிண்டு அவ என்னடன சிவா கூட சேர்ந்து பார்க்கல உட்காந்துண்டு ஜாலியா பொழுத போக்கின்னு இருக்கா. இப்பதான் பார்வையும் சிவாவையும் பார்க்கல பாத்துட்டு வரேன். அவ்வளோ பெரிய வீடு இருக்கிறச்சே எதுக்கு பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாளோ எனக்கு தெரியலடிமா. பாட்டி, மீனா ரொம்ப ஷார்ப்பா இருக்கா. சில நேரத்துல அவ கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்லவே முடியறதில்ல. அவளை சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து அவ ரொம்ப புத்திசாலிம்மா. இங்கம்மா காஃபி. இந்தாங்க. அம்மா, சிவா சாருக்கு டிஃபன் எடுத்து வை. வேண்டாக்கா, அவர் வெளியே சாப்பிட்டு பாரு. வீட்ல டிஃபன் ரெடியா இருக்கும்போது எதுக்குமா வெளியே போய் சாப்பிடணும்? இஷ்டம் இல்லைன்னா விட்டுடுங்களேன். இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் என்னம்மா உன் இஷ்டத்துக்கு குறை வந்தது? இத்தனை நாள் எங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நாங்க வேற வீடு பார்த்துட்டு போயிடுறோம். என்னம்மா சொல்ற நீ? அப்படி உனக்கு இந்த வீட்ல நாங்களே என்ன குறை வச்சோம்? ஒரு குறையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் சீக்கிரமே வேற வீடு பார்த்துட்டு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, இந்த வீட்ல உனக்கு வேண்டாதவங்க யாருமே இல்ல. நாங்க எல்லாருமே உன்னை நேசிக்கிறோம். உனக்கு என்ன குறை? அத மறைமுகமா சொல்லாம வெளிப்படையா சொல்லுமா. ஏன் மீனா, அக்கா அக்கான்னு என் மேல பாசம் வச்சிருந்தியம்மா. உன்னோட இந்த பாசத்துக்கு ஒரு துளி கூட கலங்க வர மாதிரி நான் நடந்துக்கலையேம்மா. அப்படி நான் என்னைய மீறி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியலையே மீனா. இது பாருமா, எதுவா இருந்தாலும் சரி, அதை நீ வெளிப்படையாவே சொல்லு. அக்கா, நான் இதை உங்ககிட்ட கேட்க கூடாது. கேட்கறது நாகரிகமும் கிடையாது. ஆனா இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. சந்தேகம்னு மனசுல வந்துருச்சுன்னா நிம்மதியா போயிடும்க்கா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். சிவா சார் வெளியூர் போய் 4 மாசம் ஆகுது. ஆனா நீங்க இப்ப 2 மாசம் கர்ப்பமா இருக்கீங்க. அது எப்படின்னு தெரியலையேக்கா. அது மட்டும் இல்லாம நேத்து சிவா மாமா உங்க ரூம்குள்ள இருந்து வெளியே வந்தத நானே என் கண்ணால பார்த்தேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும்
காத்து கிடந்த தனிமை தீவினிலே